அதாவது மாருதி சுசுகியோடைய, அதாவது இந்த கார் கம்பெனியோடைய மிக தரமான ஐடியா. இந்த ஐடியாவை யோசிச்சாங்க பாத்தீங்களா? இந்த ஷோலயே 50வது நாள்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு எக்ஸிட்ட வந்து கெமிக்கு கொடுத்தாங்க. ஆனா இது கெமிக்கு கொடுத்த எக்ஸிட்டா இல்ல மச்சான கார் அனுப்புறேன், நீ வெளில வா, நான் உள்ள வச்சு சொன்னாலோ இல்ல எங்க வச்சு உன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சாலோ அது சரியா ரீச் ஆகாது. நீ கார்லயே வா, வெளில வந்தவொடனே நான் வெளியில காருக்குள்ளேயே உட்கார்ந்து உனக்கு நான் உன்னை உள்ள அனுப்புன பாவத்துக்காக புருஷனும் பொண்டாட்டி என்னை ஏன்டா இப்படி செய்றீங்கன்னு காருக்குள்ள குமாங்குத்து குத்தி, டேய் நான் உங்ககிட்ட உள்ள எங்க வச்சு எதுவும் பேச முடியாது, ஆனா ஏன்டா என்னை இப்படி பண்றீங்க. அதுலயும் ஸ்கிரிப்ட்லயே இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் என்ன தெரியுமா? அந்த அம்மாவை எழுதிச்சு பேச சொன்னாங்க. அந்த அம்மா நான் தான் சரளா, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்றீங்க, பாரு ரொம்ப நல்லா இருக்கு, அம்மா இருமா மெதுவா போமா கடைசியில ஐ லவ் யூ சார். அது வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் அந்த அம்மா வந்து மனப்பாடம் பண்ணி அடிச்ச விதம் இருக்குல்ல, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. ஒரே ஒரு ஆளை எழுப்புவாங்களாம், அந்த ஒரே ஒரு எழுப்பை நான் தான். அந்த அம்மா எழுந்துச்சு, என்னதான் உங்க நண்பரா இருந்தாலும் நீங்க அதை கேள்வி கேட்கிற விதமோ, என்னதான் பாருக்கு அடிபட்டாலும் அதை நீங்க அட்ரஸ் பண்ற விதமோ என்ன ஆக்சுவலா தலைவர் அதை கேட்டு வாங்கிட்டார் சார். அவங்க வந்து முதல்ல சாண்ட்ரா வேற ஏதோ பேசி முடிச்சாங்க, அரோரா அதெல்லாம். பட் அப்புறம் அவர் சொன்னார், என்ன பத்தி நீங்க உங்க அனலைசேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு போது அதெல்லாம் வந்தது. பாஸ் அந்த அம்மாவை எழுப்பிட்டு இதுதான் ஸ்கிரிப்ட், நீங்க வந்து 50 நாள் யார் நினைக்கிறீங்கன்றதான் ஸ்கிரிப்ட், ஆனா அந்த ஸ்கிரிப்ட்ல அதுல நீங்க உங்க ஓன் டைலாக் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஆனா என்ன பத்தி பேசும்போது என்ன கொடுத்திருக்கோ அதை மட்டும் பேசிடுங்கன்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப அழகா பிரமாதமா பேசினாங்க ஸ்கிரிப்ட் படி. ஏன்னா நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அப்படின்னு அப்ப மனப்பாடம் பண்ணது சொல்லிட்டாங்க போல் இருக்கு, ஐ லவ் யூ மேம் அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சது.